இந்த பதிவில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பெண் அவங்க என் பதிவை யூடியூப்பில் போடுங்கன்னு சொல்கிறாங்க. அதனால தான் நம்ம இதை போட்டிருக்கிறோம். இந்த மாதிரி எல்லோருமே நீங்கள் தைரியமாக உங்களுடைய விவரத்தை நான் பேசுகிறதையும் யூடியூப்பில் போடுங்க அப்படின்னு சொன்னால் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, உண்மையானவங்களை தான் நம்ம வந்து இப்படி சொல்லுவாங்க. ஏன்னா உண்மை இருக்குல்ல அவங்கள்ட்ட, சரிதானா? அதனால் ஒவ்வொருத்தரும் உண்மையை இதில் பேசி நம்ம போடும்பொழுது இதை அவங்க லைக் பண்ணதுக்கு ஒரு எப்படி சொல்கிறது எனக்கு தெரியல. ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா, என்ன யூடியூப்பில் போட்டுறாதீங்க, ஏன் நம்ம அப்போ சில தவறுகள் இருக்குது அதனால தான் போட வேண்டாம். சமூக வலைதளங்களில் போட்டால் தானே நமக்கு வந்து டக்குன்னு நமக்கு ஒரு பதில் கிடைக்கும், சரிங்களா? ரைட். அன்பு நண்பர்களே, நான் சொல்லக்கூடிய விஷயம் வந்து என்னென்னா, இன்று ஒரு தகவலில் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, இன்றைக்கி காலையில் நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போது அந்த வீட்டில் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2வது திருமணம் முடித்திருக்கிறாங்க. ஏன் இதை நான் இந்த விஷயத்தை இதில் பேசுகிறோம்னா, இப்போ நம்ம மறுமணத்தை பற்றி தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு வீட்டுக்கு நான் போகிறேன். அந்த வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு ஒரு அனுபவமாக சொல்கிறேன். அதாவது முதல் மனைவி அவங்களுக்கு இறந்துடுறாங்க. அப்போ அவருக்கு 2 குழந்தைகள், 2 பையங்க இருக்கிறாங்க. அந்த 2 பையங்களும் ஒரு 5 வயது இருக்குது. அப்போ இவங்க 2வதாக ஒரு மேரேஜ் பண்ணுறாங்க. அவங்களுக்கும் 2 குழந்தைகளோட வராங்க. ஒரு பெண்ணு ஒரு ஆண், 2 குழந்தைகளோட வராங்க. இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் அந்த வீட்டுக்கு போயிருக்கிறேன். அப்போ அவர் வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அந்த அம்மா அவங்க பிள்ளைகள்கிட்ட பேசிகிட்டு இருக்கு. அந்த ஆணுட்டையும் பெண்ணுட்டையும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இவர் ஒரு மாதிரியாக இருக்கிறாரு. எனக்கு என்னடா, அதாவது ஒரு 3வது நபர் இருக்கிற மாதிரி நான் பார்க்குறேன். நான் ஏன் போனேன் அப்படின்னா, நான் அவருக்கு கொஞ்சம் ஒரு அலைன்ஸ் விஷயமாக ஒரு தகவல் கேட்குறதுக்காக போயிருக்கிறேன். நான் எப்பொழுதுமே என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தரை பற்றி விசாரிக்கணுன்னா ஒருத்தரை பற்றி போகணும் இல்லையா? அப்போ ஒரு மறுமணத்தில் ஒரு கவர்மெண்ட் பொண்ணு, அந்த பெண்ணு வந்து காவல்துறையில் வேலை பார்க்குது. அதனால அதை விசாரிக்க போயிருந்தேன். ஏங்க எதனால் அப்படின்னு கேட்கறதுக்காக போயிருந்தேன். அப்படி போகும்பொழுது தான் இவர் 3வது மணி மாதிரி வீட்டுக்குள்ளே இருக்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுது அந்த அம்மா வருது, இட்லி தட்டில் வச்சுட்டு போயிடுது. என்ன அது வந்து இவருக்கு தான் அப்படின்னு பார்த்தா அந்த பிள்ளைகளுக்கு இட்லியை வச்சுட்டு சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாப்புல. நான் நினச்சேன், இவரை தான் சாப்பிட சொல்கிறாங்க உங்களுக்குன்னு நினச்சேன். அப்புறம் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறோம். எனக்கு அந்த அம்மா தண்ணி கொண்டாந்து கொடுக்குறாங்க, நான் தண்ணி குடிக்கிறேன். அவர்கிட்ட எதுவுமே கேட்கல, ஏங்க உங்களுக்கு தண்ணி வேணுமா காப்பி வேணுமா அதுங்கிறது கிடையாது. ஏன்னா நான் போன டைமே டீ சாப்பிட்ற டைம். நான் பெரும்பாலும் எங்கேயும் போனாலும் டீ ரொம்ப சாப்பிட மாட்டேன். அப்புறம் அந்த 2 பிள்ளைகளும் சாப்பிட்றாங்க. அப்புறம் இவர்கிட்ட வந்து சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்குது. இவர் சொல்கிறாரு, இல்லை பசி இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இதிலேருந்து என்னென்னா, நான் ஏற்கனவே நிறைய இடங்களுக்கு போன அனுபவத்தில் என்ன சொல்கிறேன்னா, ஏங்க நீங்களும் 2 இட்லியை சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து நல்ல ஒரு அன்பு, பண்பு, பாசம், பிரியம், நேசத்தோடு கொடுக்குறாங்க அப்படிங்கிற அர்த்தம். சாப்பிட்றீங்களா அப்படின்னா, நீ சாப்பிட்டேன்னா சாப்பிடாம போனால் எனக்கு என்ன அப்படிங்கிறது தான் கணக்கு. நானாக புரிஞ்சுக்கிட்டு சரி ரைட்டு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் வெளியில் வரும்பொழுது அவர் சொல்கிறாரு, இவங்கள வெளியில் அனுப்பிட்டு வரேன் அப்படிங்கிறாரு. அதையும் அவங்க காதிலே வாங்கலை. நீ ஏன் சொன்னா சொல்ல வேணாம் அப்படிங்கிறாங்க. ஸோ இதிலேருந்து என்ன ஒரு விஷயம் நான் சொல்ல வரேன்னா, அங்கே புரிதல் இல்லை, மதிப்பு இல்லை, மரியாதை இல்லை. இவர் வெளியே வந்தார், டீ கடைக்கு வந்தார், 2 டீயை சொன்னார். நாங்கள் 2 பேரும் சரி வேறு வழி இல்லை, அவர் சொல்லும்போது சாப்பிட்டு தானே ஆகணும், சாப்பிட்றோம். அப்படி சாப்பிடும் பொழுது தான் சொல்கிறாரு, அதாவது இவங்களுக்கு வந்து ஒரு 3-4 வயது இருக்கும். இன்னொரு பையனுக்கு வந்து 5-6 வயது இருக்கும்போது நான் வந்து என்னுடைய பிள்ளைகளை பார்க்கறதுக்காண்டி நான் வந்து அப்போ மேரேஜ் பண்ணேன். அப்போலாம் கரெக்டாக தான் இருந்தாங்க. இவங்க பேரில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, சொல்லக்கூடிய விஷயம், நான் ஒரு சில இடங்கள்
முடித்தேன். அதை அவங்க பேரில் நான் பத்திரம் போட்டுட்டேன். என் பேரில் நான் எதுவுமே வைக்கலை. ஏன்னா அவங்க பேரில் நான் பத்திரம் முடித்ததுனால இப்போ 2 பேரும் சேர்ந்து முடிச்சிருந்தா கூட பிரச்சனை இல்லை. இப்போ பையன் பொண்ணும் வளர்ந்துட்டாங்க. வளர்ந்தது பிறகு வந்து எனக்கு மதிப்பே இல்லை. இருந்தால் போனால் ஏன்னா சொத்து பூரா அவங்க பேரில் இருக்கிறதுனால அந்த பையனும் வந்து பார்த்தீங்கன்னா இவரை வந்து இந்த வளர்த்த அப்பனை வந்து அந்த அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது உனக்கு அப்பன் கிடையாது, இதில் வளர்த்தது அப்படிங்கிற சொல்லி அந்த ஒரு நாகரிகத்தில் கொண்டு வந்துட்டாங்க. அதனால அந்த பையனும் பொண்ணும் இவங்களை வந்து பொண்ணு ஓரளவுக்கு அந்த அப்பா மேலே கொஞ்சம் பாசமாக இருக்கிற மாதிரி சொல்கிறாரு. அந்த பொண்ணு கொஞ்சம் பாசமாக இருக்குது. என்னதான் இருந்தாலும் நம்மளை இவ்வளோ நாள் வளர்த்தாங்க வச்சாங்க அப்படின்னு அந்த பொண்ணு பாசமாக இருக்குது. ஆனால் இந்த பையன் வந்து அந்த அளவுக்கு இல்லை, ரொம்ப எதிரியாக பார்க்குறாப்புல. சரி, ஒரு நாளைக்கு இல்லைனாலும் ஒரு நாளைக்கு நம்ம புரிஞ்சுக்கிடுவாங்க அப்படிங்கிற ஒரு இதில் போயிட்டு இருக்குது. இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, அந்த நபர் மறுமணம் முடித்து இவர் வந்து சொத்துக்களையெல்லாம் அவங்க பேரில் எழுதி கொடுத்தனால வாங்கும்போதே அவங்க பேருக்கு வாங்கிட்டாங்க. அதுதான் உள்ள பிரச்சனை. இப்போ இவர் வந்து என்னென்னா, இப்போ வீடு மட்டும்தான் இவருக்கு இருக்குது, சொத்து எல்லாம் அந்த அம்மா பேரில் இருக்குது. ஏன்னா இவர் சொந்த வீடு இல்லையா, அதனால் இப்போ நம்ம என்ன சொன்னாலும் அவங்க அந்த சொத்தோடு போயிடுவாங்க. இவருக்கு ஒன்றுமே கிடையாது. அந்த பையனும் என்னென்னா, இந்த அம்மா வந்து நிறைய செலவுகள் பண்ணி அவனை வந்து கெடுத்து வச்சிருச்சு. இப்போ இந்த அம்மா இவர் என்ன சொல்வார்னா, இவர் வந்து ஃபைனான்ஸ் பண்ணுறாரு. ரியல் எஸ்டேட் புரோக்கர் பண்ணுறாரு. அப்போ இவர் என்ன சொல்வார்னா, நான் கொண்டு போய் பணத்தெல்லாம் அங்கே தான் கொடுப்பேன். அப்போ விட கொஞ்சமாக எடுத்துடுறாங்க. இது நாள் போகும்பொழுது நான் அதுவும் கண்டுபிடிச்சிட்டேன். நான் வந்து ரூபாயை வந்து நைட்டில் வீட்டுக்கு போகும்போது எண்ணி தான் கொண்டு போவேன். அதை ஊடால கொஞ்சமாக எடுத்துருவாங்க அப்படின்னு நான் கேட்கவே இல்லை. என்ன கேட்டால் நான் எடுத்தேனா வச்சேனா அப்படின்னு ஒரு சண்டை வருது, சில பிரச்சனைகள். இப்போ அந்த பணத்தை அந்த அம்மா என்ன செய்யுன்னா கொடுக்கல் வாங்கல் இவங்கள்டேருந்து எடுத்து கொடுக்கல் வாங்கல் பண்ணிவிட்டு அவங்க கொஞ்சம் நல்லா ஆகிட்டாங்க. இவர் ஃபைனான்ஸ் பண்ணுறதுனால இவர் வந்து கொஞ்சம் போதையில் இருப்பாரா என்னென்னு தெரியல. அப்போ இவருக்கு ஊடலை கொஞ்சம் உங்களுக்கு தெரியாத விஷயமா, ஒரு நாளைக்கு ஒரு 5000 எடுத்தால் என்ன ஆகும்? ஏன்னா லட்சக்கணக்கில் பண்ணும்போது 5000 எடுத்தால் தெரியாது. அப்போ 10 நாளைக்கு எடுத்தாலே 50,000 ஆயிரும். 20 நாளைக்கு எடுத்தால் 1 லட்ச ரூபா ஆயிரும். மாதம் 1 லட்சம் எடுத்தால் என்ன ஆகும்? அப்போ இது ஒரு அமௌண்ட் ஆக அந்த அம்மா இது வெளியே கொடுத்து இவர் ஃபைனான்ஸ் பண்ணுற மாதிரி அவங்களும் ஃபைனான்ஸ் பண்ணேன். இப்போ பையன் பெரிய பையனாக ஆகிட்டான். 2 பேரும் சேர்ந்து இப்போ அவரையே என்ன சொல்கிறாங்க, அவர் சொல்லக்கூடிய விஷயம், நீ இருந்தால் இல்லை எங்கிட்டும் போ, அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு. ஆக மொத்தத்தில் வீடு சொத்து எல்லாத்தையுமே வந்து அவங்க புனிக்கிட்டு அவரை வெளியே பற்றுற அளவுக்கு இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் நடக்குது. ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, மறுமணங்கள் பண்ணும் பொழுது 2 பேருமே என்ன செய்யணும்னா ஒரு ஒற்றுமையாக இருக்கணும். இப்போ இவர் வந்து மனநிலை பாதிக்கப்பட்டு ஒரு மாதிரியாக இருந்துக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் இது வந்து என்னென்னா, இது எதற்காக இந்த கதையெல்லாம் சொல்கிறோம்னா, மறுமணம் முடிக்கும்போது நிறைய பேர் வந்து பெண்ணாக இருந்தால் ஏற்றுக்கிறாங்க, பையன்னா வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இது எதற்கு அப்படிங்கும்போது இப்போ தான் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு பொண்ணு என்ன தான் இருந்தால் அந்த பொண்ணு பாசமாக இருக்குது பார்த்தீங்களா. பெண்களுக்கு எப்பவுமே இறக்க குணம் தான், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. சரி, அது போகட்டும். இப்போ ஒரு விஷயம், யாராக இருந்தாலும் முதலாவதாக நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, பணம் வந்து நம்ம என்னைக்கும் கொண்டு போகிறது கிடையாது, குணம் தான் வேணும். அதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். இந்த கதையெல்லாம் ஏன் இந்த அனுபவத்தை சொல்கிறோம்னா, மறுமணங்கள் நீங்கள் முடிக்கிறீங்க, மறுமணம் முடிக்கும் பொழுது பெண்களுக்கு அதுக்காக கொடுக்க வேண்டாம்னு சொல்லலை, பெண்கள் நீங்கள் எப்படி இருக்கணுங்கிறத சொல்கிறேன். இந்த கதையை நீங்கள் கேட்டிருக்கீங்க இல்லையா, தயவு செய்து ஒரு ஆணோ பொண்ணோ நீங்கள் பையனை வச்சுருந்தீங்கன்னா, வளர்த்த அப்பாவும் சரி பெத்த அப்பாவாக இருந்தாலும் அப்பாவை ஓங்கி சவுண்டாக பேசக்கூடாது முதல்ல சொல்லுங்கள். 2வது விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, 2வது விஷயம், அப்பாவை நீங்கள் சத்தம் போட்டு பேசக்கூடாது, ஏற்று பேசக்கூடாது, கோவப்படக்கூடாது அப்படின்னு தாய் சொல்லி வளங்க. அப்பா குடியாராக இருக்கட்டும், பொறுப்பு இல்லாமல் இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த ஒரு மரியாதையை நீங்கள் அந்த இடத்துல கொடுக்கணும் தகப்பனுக்கு. ஆனால் அந்த கணவன் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் பார்த்து திருந்ததுக்கு பார்க்கணும். நான் 2 பேருக்குமே பொதுவாக தான் சொல்கிறேன். அதுக்காக ஆண்களை மட்டும்தான் பொறுமையாக போகணும்னு சொல்ல, பெண்களும் பொறுமையாக போங்க. நீங்களும் என்ன செய்யணும்னா அதுக்கேற்ற மாதிரி திருத்த பாருங்கள். ஒருத்தருக்கு புரிய வைங்க, அவ்வளோதான். இப்போ நான் எப்படி சில விஷயங்களை என்னுடைய அனுபவத்தை நான் சொல்கிறனோ அது மாதிரி கூப்பிட்டு உட்கார வைங்க.
ஒரு மனுஷன் கோபத்தில் சில சமயம் பேசுவாப்புல. கோபத்தில் பேசும்போது நீங்கள் பேசாதீங்க, அமைதியாக இருங்க. அவ்வளோதான் பொறுமை. என்னதான் இருந்தாலும் பொறுமையாக இருங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோபத்தில் என்ன செய்யும்? ஒரு செகண்டில் விபத்து தானே. ஒரு சில பேர் இன்றைக்கி கோபத்தில் பாருங்கள், டக்குன்னு கோபத்தில் பேசிடுறாங்க. சில பேர் வந்து அடிக்கிறாங்க, சில பேர் கொலையே பண்ணிடுறாங்க. அதனால் தயவு செய்து ஒரு மனிதனுக்கு கோபம் வேண்டாம். கோபம் வர்ற நேரத்தில் அமைதியாக இருங்க, பொறுமையாக இருங்க. சரிண்ணா, எல்லாம் ஒரு நாள் சரியாகும். சரி, இப்போ மறுமணங்களில் வந்து ஏன்னா நிறையா பேர் என்கிட்ட கேட்குறீங்க, மறுமணங்களை என்ன கேட்குறீங்க? இன்றைக்கி கூட ஒருத்தர் கேட்குறாரு, எனக்கு வருமானமே இல்லை, எனக்கு பென்ஷன் வாங்குகிற பெண்ணை கொடுங்க. எப்படி கிடைக்கும்? உங்களுக்கே வருமானம் இல்லை, ஒன்றும் இல்லை, மனைவிட்ட நீ டிவோர்ஸ் வாங்கலை, என்ன ஒன்றுமே வாங்கலை, நான் சேர்ந்து வாழ்கிறேன்னு சொல்கிறீங்க. அப்படிலாம் என்கிட்ட வராதிங்க. இன்னொரு விஷயம், இனிமேல் இப்போ வந்து நான் என்ன சொல்லணும்னா 10,000 பதிவு வாங்குகிறேன். இனி யாரும் பதிவும் பணம் கட்டாதீங்க. பணமும் நீங்கள் கட்ட வேண்டாம், நான் ஒரு சேவையாகவே பண்ணித்தர்றேன். சரிதானா? ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நேரில் வாங்க, ஒரு நாளைக்கு நேரில் வாங்க, பணம் கட்ட வேண்டாம். ஒரு நாளைக்கு நேரில் வாங்க. ஒரு நாளைக்கு 5 பேருக்கு மட்டுமே அனுமதி. அப்பாயின்மெண்ட்டு 5 பேர். நேரில் வாங்க. காலையில் 10 மணிலேருந்து 1 மணிக்குள்ளே. சரிண்ணா? நேரில் வாங்க. எல்லோருக்கும் நான் சர்வீஸ் செய்தாரேன். ஆனால் பணம் கெட்டாத நபர்கள் வந்து, என்ன சார் நான் போட்டோ அனுப்பினேன், சாதனை கேட்கக்கூடாது, நானாக கூப்பிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். சரிண்ணா? அடுத்தபடியாக வேலைக்கு வந்து பார்த்திங்கன்னா 25 பேர் வேலை பார்க்குறாங்க, பாதி பேர் லீவை போட்டிருந்தாங்க. அடுத்து இன்னொரு விஷயம், நான் வேலைக்கு ஆள் இல்லைன்னு சொல்லி வெளியூர்லேருந்து தங்கி வேலை பார்க்கறதுக்கு ஆள் எடுத்தால் அவங்க இங்கே இருந்துக்கிட்டு என்ன சொல்கிறாங்க, சார் நீங்கள் கணேசன் சாருக்கு 10,000 20,000 போட்டிங்கன்னா நாங்கள் தானே சார் வேலை பார்க்கணும், அவருக்கு நீங்கள் அவ்வளோ ரூபா போட வேண்டாம், எங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் போடுங்க சார், நாங்கள் பண்ணித்தரோம்னு சொல்கிறாங்க. அதனால் தயவு செய்து ஆஃபீஸினுடைய விசிட்டிங் கார்டில் எந்த நம்பர் இருக்கோ அதுக்கு மட்டும் நீங்கள் பணம் போடுங்க, போடுறதாக இருந்தால். இல்லைன்னா தனிப்பட்ட நபருக்கு யாருக்கும் போடாதீங்க. அப்படி போட்டிங்கன்னா அவங்க வச்சுக்கிறாங்க. அதனால் விசிட்டிங் கார்டில் உங்களுக்கு நம்பர் அனுப்ப சொல்கிறேன், அந்த நம்பருக்கு நீங்கள் போடுங்க. விருப்பம் இருந்தால், யாரையும் நான் கட்டாயப்படுத்தி பணமே கேட்கல, இதுவரையில் கமிஷன் யார்ட்டையும் கேட்கல. ஆனால் இனிமேல் நான் வந்து முடித்து கொடுப்பா இருந்தால் நீங்கள் எவ்வளோ தருவீங்கன்னு சொல்லி கமிஷனை வாங்கிட்டு தான் உங்களுக்கெல்லாம் முடிக்க வேண்டியிருக்குது. நிறையா பேர் வந்து கல்யாணம் முடிக்கிறீங்க, யாராவது கல்யாணம் முடித்தவங்க வந்து சொல்கிறீங்களா? ஆனால் ஒரு சில பெண்கள் சொல்கிறாங்க, ஏங்க நீங்கள் கொடுத்தீங்க, ஏன்னா பெண்கள் காசில் நான் அவர்கிட்ட ரொம்ப கேட்கறது கிடையாதா? அதனால் பெண்களும் இனிமேல் என்ன செய்றீங்கன்னா, நீங்கள் உண்மையிலேயே மனச்சாட்சின்னு இருந்தால் ஒரு 500 1000 கட்டுங்க. ஏன்னா பணமே கட்டலைன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஆர்வம் இல்லைன்னு அர்த்தம். திரும்ப இன்னொரு விஷயம், பெண்கள் நிறையா பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, என்கிட்ட நம்பரை வாங்கிட்டு நீங்கள் கேட்குறீங்க ஒரு வரன் வேணும்னு, அப்புறம் என்ன மாப்பிள்ளை வீட்டில் நீங்கள் போய் எனக்கு கடன் இருக்குது, என் பிள்ளைக்கு கடன் அடைக்கணும், எனக்கு கடன் அடைக்கணும், என்ன கணவன் இறந்து போயிட்டார், அவர் கடனை வச்சுட்டு போயிட்டார், 5 லட்சம் கடன் இருக்குது, 10 லட்சம் கடன் இருக்குது, இது எல்லாமே நீங்கள் பேசுகிறீங்க இல்லையா? அப்புறம் வந்து வீட்டு வாடகைக்கு ரூபா விடுங்க, 4-5 பேர் வீட்டு வாடகைக்கு வாங்கியிருக்கீங்க. ஏங்க ஒரு பெண்ணு வந்து ஒருத்தர்கிட்ட வந்து ஒரு 1000 ரூபா கேட்டு வாங்கினா அதுக்கு பேர் தப்புங்க. அப்படிலாம் பண்ணாதீங்க. உண்மையான அன்பு இருந்தால் அவர் என்னென்னா கொடுப்பார், உயிரே கொடுப்பார். ஒரு உண்மையான அன்பாக இருந்தால் 2 பேரும் உயிரை கூட கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் பண்ணுறது வந்து பணம். நேரத்தில் ஒருத்தர் என்கிட்ட கேட்குறாரு, ஒரு அம்மா வீட்டு வாடகைக்கு ரூபா இல்லைன்னு சொல்லி 10,000 வீட்டு வாடகை, 2,000 குறை இருக்குது. ஏங்க நீங்களே ஒன்றும் வழி இல்லாமல் இருக்கே, 10,000 வீட்டு வாடகை கொடுப்பீடோ? என்னம்மா இது நியாயம்? இன்னொரு அம்மா சொல்லுது, அதுங்க நான் எல்லாத்தையும் சொல்ல விரும்பலை, எனக்கே மனசு கஷ்டமாக இருக்குது. தயவு செய்து நான் சொல்லக்கூடிய விஷயம் ஒரே ஒரு விஷயந்தான். இன்றைக்கி இந்த இன்னொரு தகவல் மூலியமாக நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, ஒவ்வொருத்தரும் பேசுகிறத தான் நான் இதில் உங்களுக்கு சொல்கிறேன். பணம் அப்படிங்கிறது பெண்கள் கேட்காதீங்க. ஆனால் உங்களுடைய கஷ்டங்கள் இருக்குதா, அந்த கஷ்டத்தை நீங்கள் அவர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். எப்படி ஷேர் பண்ணணும்? எடுத்த உடனேயே, சார் எனக்கு என் வீட்டுக்காரர் இறந்து போயிட்டார், இல்லை என் வீட்டுக்காரர் என்னை விட்டுட்டு போயிட்டார், நான் வந்து இப்படி வீட்டுக்காரர் விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னா அவர் என்ன கடத்தை வச்சுட்டு போயிட்டாரா? கடத்தை வச்சுட்டு போனால் உங்களுக்கு தெரிஞ்சு வாங்கினாரா, தெரியாமல் வாங்கினாரா? உங்களுக்கு தெரிஞ்சுதானே வாங்கியிருப்பார். அப்போ சொத்து இருந்தால் தானே உங்களுக்கு கடன் கொடுப்பாங்க. நீங்கள் 5 லட்ச ரூபா வாங்குறீங்கன்னு வச்சுக்கிடுவோம், 10 லட்ச ரூபாய்க்கு உங்களுக்கு வீடு பொருள் இருந்தால் தானே கொடுப்பாங்க, சும்மா கொடுக்க மாட்டாங்களே. யாராவது இந்த காலத்தில் கொடுப்பாங்களா? 1 லட்ச ரூபா கொடுத்தா கூட வீடு அடமானம் போட்டு கிரையக்கிரமெண்ட்டை வாங்கிட்டு தான் கொடுப்பாங்க. இப்போ கூட அடமானம் கிடையாது. அதனால் தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஒரு நபர் ஒரு 1000 2,000 ரூபா நீங்கள் கட்டுறீங்க. ஆம்பளைகளுக்கு சொல்கிறேன், ஆண்கள் 2,000 ரூபா கட்டிட்டு நம்பர் வாங்குறீங்க. நம்பர் வாங்கிட்டு உன் நம்பரை 2,000 ரூபாய்க்கு எனக்கு கொடுத்துருக்க அன்றைக்கி ஒரு நாளைக்கு நீ எனக்கு வருவியா அப்படின்னு கேட்குறீங்க. அதெல்லாம் ரெக்கார்டு வச்சுருக்கேன்.
பெண்களும் எல்லாருமே இப்போ பட்டன் செல்லாக இருந்தால் கூட ரெக்கார்டு இருக்குது. அப்படிலாம் கேட்காதீங்க மக்களே. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் எனக்கு பதிவு கட்டணம் தான் நான் உங்கள்கிட்ட கேட்டிருக்கேன். யார்ட்டையும் கமிஷன் நான் கேட்கல. பதிவு கட்டணம்ங்கிறது வந்து 2000 முதல்ல போட்டு விடுங்கன்னு சொன்னேன். நீங்களும் போட்டு விட்ருக்கீங்க. திரும்ப 10,000 போட்டு விட சொல்லுவோம், போட்டு விடுதீங்க. அதுக்காக தான் நான் நம்பர் கொடுக்குறேன், அதுக்காக தான் ஆஃபீஸ் வச்சுருக்கிறேன். அதுக்காக அந்த பெண்கள்கிட்ட போய் நீங்கள் வந்து கணேசன் நம்பர் கொடுத்தாரு, 2000 கொடுத்தாரு, நான் மற்றவுக்குன்னா நான் 300 தான் ஒரு நாளைக்கு கொடுப்பேன், 200 தான் கொடுப்பேன். அப்படிலாம் பேசாதீங்க. அப்படிலாம் பேசுனீங்கன்னா உங்கள் நம்பரை நானே பிளாக்கில் போட்டுருவேன். உங்கள் நம்பரை நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன். சரிங்களா? கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கோங்க. இதெல்லாம் ஒரு விழிப்புணர்வு. நான் என்னுடைய அனுபவத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பெண்கள் பணம் யார்ட்டையும் கேட்காதீங்க, அது தவறு. வாழ்க்கை கேளுங்க. இன்றைக்கி நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா வசதி இருக்குது, நிறைய வசதி இருக்குது, ஆனால் அவங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்க ஆள் இல்லை. ஹோட்டலில் வந்து பார்த்திங்கன்னா என்ன கிடைக்கும்? ஹோட்டலில் அஜினாமோட்டோ போடுவாங்க, பழைய இதில் போடுவாங்க, அதனால் ஃபுட் பாய்சன் ஆகும். பழையபடியும் ஹாஸ்பிட்டலில் தான் போக வேண்டியது. அதனால் தயவு செய்து நான் இந்த காணொலி மூலிமா சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், பெண்கள் நிறையா பேர் என்கிட்ட வரன் வேணும்னு கேட்குறீங்க. ஆனால் சொல்கிறீங்க கடன் இருக்குன்னு சொல்கிறீங்க, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அது 20,000 30,000 50,000 வரைக்கும் கடன் இருக்கலாம் ஒருவங்களுக்கு. நான் லட்சக்கணக்கில் இருக்கிறதுக்கு வழியே கிடையாது. அப்போ நீங்கள் ஒருவரை ஏமாற்றி வாங்கணும்னு நினைக்கிறீங்க. சரிதானா? தயவு செய்து ஒரு ஆணோ பெண்ணோ மனைவி இறந்து விட்டால் இறப்பு சர்டிஃபிகேட் வேணும். வெளியில் வச்சு எழுதி வாங்கிறது செல்லாது. நான் போலீஸ் மூலிமா எழுதி வாங்கினேன், அது செல்லாது. காவல்துறை மூலிமா எழுதி வாங்கினேன், அது செல்லாது. கோர்ட்டு மூலிமா வாங்கினது மட்டும்தான் செல்லும், தெரிஞ்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் சேர்ந்து வாழ்ந்துக்கிற வேண்டியதான். அதுக்கு பேர் லிவிங் டுகெதர். இதுதான். இதுக்கு முன்னாடி வந்து சேர்ந்து வாழ முடியாது, இப்போ சேர்ந்து வாழலாம், சட்டம் இருக்குது. ஆனால் இதில் வந்து திருத்திக்கோங்க. இப்போ ஒரு மனைவியும் கணவனும் இருக்கிறாங்க. அந்த மனைவி யாரோட கூட வாழலாம், ஆனால் சட்டம் ஒன்றும் சொல்லாது. ஆனால் அந்த கணவர் மனைவி இருக்கும்போது இன்னொருவோட போய் வாழ்ந்தால் அந்த மனைவி கம்ப்ளைண்ட் பண்ணால் கணவனை தூக்கி உள்ள வச்சுருவாங்க. நான் சொல்ல உங்களுக்கு புரிஞ்சதா? லிவிங் டுகெதர் சேர்ந்து வாழலாம், சட்டம் அப்படி இருக்குது. சரிண்ணா? அதுக்காக இது லிவிங் டுகெதர் சேர்ந்து வாழாமல் நீங்கள் இருக்கணும் அப்படின்னா முதல் மனைவி என்ன செய்யணும்? கடைசி வரைக்கும் சேர்ந்து வாழுங்க. உங்கள் கணவனை வெளியில் விடாத அளவுக்கு பாருங்கள். அப்படி இல்லைன்னா சேர்ந்து தான் வாழ்வாங்க. சரி, அப்படி சேர்ந்து வாழும் பொழுது அவங்களுக்கு ஒரு குழந்தைய ஆகிடுது அப்படின்னா சொத்தில் பங்கு உண்டு. நீங்கள் அதுக்கு பேரெல்லாம் கேஷ் கொடுக்க முடியாது. ஏன்னா அவங்க தான் வாழ்ந்துட்டாங்க, இவ்வளோ நாள் எங்கே போனீங்கன்னு கேட்பாங்க. அதனால் தயவு செய்து மக்களே புரிஞ்சு கொள்ளுங்கள், புரிந்து கொண்டு வாழுங்கள். கணவனோ மனைவியோ ஒருவர் புரிந்து கொண்டு பண்பாக பாசமாக நடந்து கொள்ளுங்கள். உங்கள் கணவர் இன்னொருடம் போய் வாழ்ந்து அங்கே ஒரு குழந்தை ஆயிடுச்சுன்னா உங்கள் சொத்து எல்லாம் அவங்களுக்கு போயிடும். அதே மாதிரி கணவன்மார்கள் மனைவியோட அன்பாக இல்லாமல் நீங்கள் இருந்தீங்கன்னா அவங்க வேற ஒரு தொடர்பு கொண்டு உங்களை விட்டே போயிடுவாங்க. சில பழமொழிகள் சொல்லுவாங்க, அரசரை நம்பி புருஷனை கைவிட்ட கதையா. அதாவது நல்ல புருஷனை விட்டுட்டு இன்னொருத்தண்ட போய் அவனை விட்டு இவனை விட்டு நடு ரோட்டில் நிற்கிற மாதிரி கதையை ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காண்டி தான் சொல்கிறேன். அதேமாதிரி பெண்ணு வேணும் மாப்பிள்ளை வேணும்னு சொல்கிறவங்க உண்மையை பேசுகிறவங்க நேர்மையாக இருந்தால் மட்டும் என்கிட்ட வாங்க. எந்த வயசானாலும் பரவாயில்ல. எனக்கிட்ட வந்து நான் உனக்கு முடிச்சு தரேன், நீ எனக்கு 50,000 கொடு, 1,00,000 கொடு. இது வரையில் இன்றைக்கி டேட்டு 27/6/2026, இன்றைக்கி சனிக்கிழமை. இன்று வரைக்கும் நான் யார்கிட்டையும் லட்சக்கணக்கில் கேட்கல. என்கிட்ட பேசுகிற நீங்களும் ரெக்கார்டு பண்ணி வச்சுக்கோங்க. அதனால தயவு செய்து ஒரு நிமிஷம். ஓடுதா இருக்குது இந்த ஃபோனு. ஓடுதா இருந்துச்சா? ஆமாம். இன்னொரு மக்களே, இப்போ ஒரு அம்மா வந்து
வரன் வேணும்னு கேட்டிருக்காங்க. அந்த விஷயத்தை நான் இப்போ வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். அவங்க ஆடியோ முழுமையாக கேளுங்க. இதுபோல் உங்களுடைய முழு விவரத்தை யூடியூப்பில் போட்டால் சீக்கிரமாக முடியும். சரிண்ணா? அதனால் போடணுன்னா சார் என்னுடைய விஷயத்தை போடுங்கன்னு சொன்னால் உங்கள் பேரும் ஊரும் சொல்ல வேண்டாம். சரிண்ணா? சொல்லாமல் போடலாம். இப்போ நான் இதுவரை சொன்ன விஷயங்கள்னா எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். தயவு செய்து நான் வந்து யார்ட்டையும் கமிஷன் கொடுங்கன்னு கேட்கல. 25 பேர் வேலை பார்க்காங்க, இவ்வளோ பெரிய நிறுவனம். அதனால் உங்களுக்கு நான் சேவை செய்கிறேன். சேவை செய்வதற்கு இத்தனை பேருக்கு சேலரி கொடுக்கணும், வாடகை கொடுக்கணும். அதுக்காக நான் முதல்ல ஒரு 2000 கொடுங்கன்னு கேட்குறேன். ஒரு இடத்துக்கு போகணும், வைக்கணும், செலவுகள் இருக்குன்னா ஒரு 10,000 கொடுன்னு கேட்குறேன். இதுதான். இதையும் மீறி நீங்கள் என்னுடைய சர்வீஸை பார்த்து 20,000 30,000லாம் போட்டிருக்கீங்க. அதுக்கான வேலையில் நடந்துகிட்ருக்கு. நான் ஒரு முயற்சி பண்ணுறேன். சரிண்ணா? முடிகிறது என் கையில் இல்லை, இறைவனுடைய கையில் இருக்குது. நம்பிக்கையோடு நீங்கள் இருக்கணும் முதல்ல. சரிண்ணா? இதே இப்போ ஒரு நம்பர் கொடுக்குறேன். ஒரு நம்பரை கொடுக்கும்போது என்ன நடக்கு? ஒரு பொண்ணுடைய நம்பர் கொடுத்தா அந்த பொண்ணு நல்லா பேசுது, அடுத்த நிமிஷமே கடன் இருக்குன்னு சொல்லுது. எல்லோரும் இப்படி தான் பேசுவீங்களா? அப்புறம் இந்த அம்மா வந்து இவங்களுக்கு பேசுனா அவங்களுக்கு வந்து வசதியை எதிர்பார்க்குறாங்க. ஆண்கள் உழைக்க கற்றுக்குங்க. சொல்ல உங்களுக்கு புரியுதா? நிறைய ஆண்கள் வந்து பென்ஷன் வாங்குகிற பெண்ணாக கேட்குறீங்க. பென்ஷன் வாங்குகிற பெண்கள் இப்போ ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. பென்ஷன் வாங்குகிற பெண்களே நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒரே ஒரு விஷயம், நான் தகவல் மட்டும்தான் தர்றேன். அவங்க சொல்கிறத உங்கள்கிட்ட சொல்கிறேன், அவங்க சொல்கிறத உங்களுக்கு 2 பேருக்கும் மாறி இந்த இதை தான் சொல்கிறேன். அதனால் தயவு செய்து உண்மையை மட்டும் பேசுங்க. நேரில் வாங்க. தினசரி காலையில் 10 மணிக்கு வந்துட்டிங்கன்னா 1 மணிக்குள்ள உங்களுக்கு என்னென்ன வேலைகள் இருக்கோ அதை நான் முடிச்சு தரேன். சரிங்களா? ரைட். இப்போ ஒரு அம்மா வந்து எனக்கு ஒரு துணை வேணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அதை நீங்கள் யூடியூப்பில் போடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த அம்மா பேசுகிற பேச்சை கேட்டுட்டு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நம்பர் தரேன், பேசுங்க. சரிங்களா? ரைட். நன்றி, வாழ்த்துக்கள். அண்ணா வணக்கம். யார் பேசுகிறீங்க? அண்ணா திருப்பூர்லேருந்து பேசுகிறேங்கண்ணா. சொல்லுங்க. அண்ணா நான் பேசுகிறதும் யூடியூப்பில் போட்டுருங்கண்ணா. போட்டுருவா? போடுங்கண்ணா. சரி, சொல்லுங்க. அண்ணா எங்கள் ஊர் திருப்பூருங்கண்ணா. சரி. நான் பாப்பா 1 தம்பி 1. எங்கள் வீட்டுக்காரர் அம்மா நல்லா இருந்தாங்கண்ணா. நல்ல குடும்பங்கண்ணா. சரி. ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி பிப்ரவரி மாதம் எங்கள் வீட்டுக்காருக்கு ஒரு ஆக்சிடெண்ட்டில் அவங்க தவறிட்டாங்கண்ணா. சரி. அன்னையிலிருந்து இன்ன வரைக்கும் நான் அவங்க நினச்சி அழுதுட்ருக்கேன். ஆனாலும்னா எனக்கு விதவை அப்படிங்கிற பேர் இருக்கக்கூடாது. அவங்களும் எல்லாத்து மாதிரி பூ வச்சு பொட்டு வச்சு நல்ல வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு இருக்குங்கண்ணா. சரி. எங்க ஊரு திருப்பூர் மாவட்டத்துல ஒரு கிராமத்துலனா எனக்கு சொந்த வீடு இருக்குங்க. டார்ஸ் வீடே இருக்குண்ணா. டார்ஸ் மாடி வீடே இருக்குண்ணா எனக்கு. சரி. மாடி வீடு இருக்குண்ணா. பாப்பா படிக்கிறாங்கண்ணா, பிஎட் படிக்கிறாங்கண்ணா. சரி. ஹாஸ்டல்ல படிக்கிறாங்கண்ணா. தம்பி ஹாஸ்டல்ல படிக்கிறாங்கண்ணா. சரி. பாப்பாவும் என்ன சொன்னான்னா ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி அம்மா நீ பண்றேன்னா பண்ணுன்ட்டு அவளே தான் நான் சொன்னான். அப்புறம் தம்பிட்டையும் கேட்டேங்கண்ணா. நான் என் மேல தப்பு இருந்தாலும் என்ன மன்னிச்சிருங்கண்ணா. தம்பிட்டையும். பாப்பா என்ன படிக்கிறாங்க? அண்ணா பிஎட் படிக்கிறாங்கண்ணா. பிஎட் முடிச்சிட்டுங்கண்ணா. பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சிட்டாங்கண்ணா. 1 வருஷம் இருக்குண்ணா பாப்பாவுக்கு. பையனுக்கு இருக்கு. பையன்னா மெடிக்கல் காலேஜ் படிக்கிறாங்கண்ணா. ஓ சரி சரி சரி. எம்பிபிஎஸ் படிக்கிறாங்கண்ணா. சரி. நானும் படிச்சிருக்கேங்கண்ணா. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? அண்ணா நான் பிஏ இங்கிலீஷ் லிட்டரேச்சர் முடிச்சிருக்கேங்கண்ணா. சரி. ஒரு ஆபீஸ்ல ஒரு அக்கௌண்டன்ட் வேலைக்கு போயிட்டு இருக்கேங்கண்ணா. இப்பவும் போயிட்டு இருக்கீங்க? இப்போ போயிட்டு இருக்கேண்ணா. என்ன சம்பளம் கொடுக்குறாங்க? எனக்கு ஒரு 15-16 ரூபா பக்கம் எனக்கு கொடுப்பாங்கண்ணா. ஓகே, இப்போதைக்கு சரி. எனக்கு கொடுக்குறாங்கண்ணா. சொந்த வீடு இருக்குங்கண்ணா. அம்மா வீட்லங்கண்ணா அந்த காய் கடைக்கெல்லாம் வெங்காயம் புடைக்கிறதுக்கு அந்த மாதிரி போவாங்கண்ணா. ஓ அம்மா, உங்க அம்மாவும் கூட தான் இருக்காங்க? நம்ம அம்மா கூட தாங்கண்ணா இருக்காங்க. சரி. அம்மா போறனா வெங்காயம் காய் கத்திரிக்காய் எல்லாம் வீட்டுக்கு கொண்டு வந்துருவாங்கண்ணா. சரி. காய் வாங்குற வேலை இல்லைன்னா நான் வாங்கின காசுக்கு கொஞ்சம் லோன் இருக்குண்ணா. நகையெல்லாம் கொஞ்சம் அடமானம் வச்சிருக்கேண்ணா. சரி. பேங்க்ல. அதனால அந்த லோன். நகை எவ்வளவு அடவுல இருக்கு? 10 லட்சம் ரூபாய்க்கு வச்சிருக்கேங்கண்ணா. 10 லட்சத்துக்கு இருக்கு. நான் திருப்பிடுவேங்கண்ணா. சரி. நகை எத்தனை பவுன் மொத்தம்? ஒரு 5 பவுனுங்கண்ணா. 15 பவுன் இருக்கு என்ன? இருக்குண்ணா. சரி. இல்லைக்குண்ணா. அந்த 15 பவுன் 10 லட்ச ரூபா கடன்ல இருக்கு. ஆமாண்ணா. அதை நான் திருப்பிடுவேங்கண்ணா. எதுக்காகனா இந்த பிள்ளைய காலேஜில் படிக்கிறதுக்கும் பையனை படிக்க வைக்கிறதுக்கும்.
ஆமாங்கண்ணா அதுக்கு வச்சதுங்கண்ணா. ம். அது என் பையன் வந்து சம்பளத்துல டாக்டருக்கா படிக்கிறாரு, எம்பிபிஎஸ்ஸா படிக்கிறாரு? ஆமாங்கண்ணா எத்தனை ஆமாங்கண்ணா. இது எத்தனாவது வருஷம்? 3வது வருஷம்ண்ணா. 3வது வருஷம் இன்னும் 2 வருஷம் படிக்கிறாருங்கண்ணா. இருக்கு. 2.5 வருஷம் இருக்குங்கண்ணா. இன்னும் 2.5 வருஷம் இருக்கு. இது ஒரு ம். வருஷத்துக்கு பையனுக்கு எவ்வளோ ஆகுது? அண்ணா பையனுக்கு வந்துங்கண்ணா மெரிட் சீட்டுங்கண்ணா. சரி. கவர்மெண்ட் ஸ்கூல் படிச்சுங்கன்னா கவர்மெண்ட்லயே 7.5ங்கிற ஒரு கோட்டா ரிசர்வேஷன் கோட்டாங்கண்ணா. ம். நம்ம எடப்பாடி பழனிசாமி ஐயா கொண்டு வந்தாருண்ணா அந்த கோட்டா. கவர்மெண்ட் ஸ்கூல் படிச்ச குழந்தைங்க நீட் நல்லா எழுதுனா ம். அவங்க கவர்மெண்ட் ஃப்ரீ சீட் கொடுத்துங்கன்னா அவங்க படிக்க வைக்கிறாங்கண்ணா. இல்லை, வருஷத்துக்கு எவ்வளோ செலவாகுதுன்னு கேட்குறேன் பையனுக்கு. பையனுக்குங்கன்னா சாப்பாடு பில் எல்லாமே கட்டிடுவாங்க. ஒரு 2 ரூபா 3 ரூபா மாச செலவுக்கு நம்ம கொடுத்தா போதுங்கண்ணா. 2000 3000 செலவு கொடுத்தா போதும். இவ்வளவுதான்? இவ்வளவுதாங்கண்ணா. ஓகே ஓகே. பொண்ணுக்கு எவ்வளோ மாதம் ஆகுது? மாசம் 4500 ஃபீஸுங்கண்ணா சாப்பாடு. இவ்வளோதான், பரவாயில்ல. அவ்வளவுதான். பொண்ணுக்கு ஒரு 4500, பையனுக்கு ஒரு 2000, 3000 2500 போட்டால் கூட உங்களுக்கு ஒரு 7000 மட்டும் படிப்புல 2 பிள்ளைகளுக்கு 7000 முடிஞ்சிருது. முடிஞ்சிருது. ரைட் ரைட். வேண்டாங்கண்ணா, வேற சரி எதுவுமே வேண்டாங்கண்ணா. சரி. ஏன்னா வரக்கூடியவங்க கேட்பாங்க, 2 பிள்ளைகளை காலேஜில் டாக்டர் படிக்குது, அதுக்கு படிக்கணும், டாக்டருக்குன்னா கோடிக்கணக்கில் வருது அப்படின்னு நினைப்பாங்க. சரிங்கண்ணா. ஓகே, அதனால கேட்குறேன். சரி ரைட்டு. இது 7000ங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. உங்களுக்கு வயசு என்னமா ஆகுது? அண்ணா எனக்கு 42ங்கண்ணா. 42 வயசு ஆகுது. ஆமாங்கண்ணா. சரி சரி. இப்போ உங்களுக்கு மாடி வீடு, வீட்டு மேலே எந்த லோன் எதுவும் கிடையாது? இல்லண்ணா இல்லண்ணா. சரி சரி. வீட்டுக்காரர் என்ன வேலை பார்த்தாரு? அண்ணா அவங்க பைக் மெக்கானிக்கா இருந்தாங்கண்ணா. ஆ. அவங்க தானே வீடு கட்டி என் பேர்ல தானே கட்டி கொடுத்துருக்காங்க. ஓ, உங்க நகை பேர்ல வாங்கி கட்டி கொடுத்தாங்க. கொடுத்து சரி. எனக்கெல்லாம் ஒரு நகை போட்டு எனக்கு எங்க அம்மா எல்லாம் கொடுக்கலைங்கண்ணா. ம் ம். அவரு உழைச்சி எனக்கு நகை போட்டு நானும் செயின் எல்லாம் போட்டிருக்கேண்ணா. தோடு போட்டிருக்கேன், செயின் போட்டிருக்கேன். பிள்ளைக்கு எடுத்து வச்சு என்னை நல்லா பார்த்து ராணி மாதிரி வச்சிருந்தாங்கண்ணா. ம். பிப்ரவரி மாசம் என் தலையை நல்ல 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 ட்ரெஸ் நிறைய புடவைகள் எடுத்து கொடுத்து என்னை வீட்டை விட்டு வெளியில விடாம மகாராணி மாதிரி என் புருஷன் என்னை பார்த்தாருன்னா என் நேரம்னா எனக்கு இந்த நிலைமை ஆகி போச்சுன்னா. ஆனா இந்த நிலைமைய வச்சுக்கிட்டு நான் இருக்கிற அந்த 4 மாசத்துல அந்த விதவைங்கிற பேருக்கு உண்டான அந்த இதை வந்து எனக்கு கூக்குறாங்கண்ணா. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கணவர் இறந்து 4 மாசம் ஆகுதா? டெத் சர்டிபிகேட் எல்லாமே நான் வச்சிருக்கேண்ணா. இல்லை, கணவர் இறந்து எத்தனை மாசம் ஆகுது? 4 மாசம் ஆச்சுண்ணா. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ சரிங்கண்ணா. இப்போ வந்து உங்களுடைய நிலவரம் எனக்கு புரியுது. ஒன்று நீங்கள் இது பண்ண வேண்டாம். நீங்கள் இருக்கிறது திருப்பூர் மாவட்டமா? ஆமாங்கண்ணா. சரி ரைட் ஓகே. இப்போ வந்து உங்களுக்கு சொல்லுங்க. அண்ணா என்னன்னா பாப்பாவுக்கு 23 வயசுங்கண்ணா. தம்பிக்கு 21 ஆச்சுங்கண்ணா. சரி. இன்னைக்கு அவன் பிறந்த நாளும் இன்னையோட 22 வயசுங்கண்ணா அவனுக்கு. நானு எனக்கு தெரிஞ்ச அக்காங்க வீட்டுல நான் சொன்னேன், இந்த மாதிரிக்கா நான் என்னக்கா பண்ணட்டும் அப்படின்னு. எல்லாருமே எனக்கு என்ன சொன்னாங்கன்னா, ஒரு 3 வருஷம் இருப்பாப்புமா, உள்ள 1 வருஷம் படிச்சு முடிச்சுட்டு அந்த பிள்ளைக்கு ஒரு மாப்பிள்ளைய பார்த்து வரன் பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு நீ பண்ணு. நீ உன் வாழ்க்கைக்குள்ள போனேன்னா எல்லாரும் உன்னை பேசுவாங்க, உன் முளைம்பேனே உன்னை வெறுத்துரும், உன்னை கல்யாணம் பண்ணுன்னு சொன்னவங்க உன்னை வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொன்னாங்கண்ணா. அண்ணா நான் கேக்குறது தப்புதான். ஒரு 3 வருஷம்னா என் பிள்ளை பையனுக்கு நான் கல்யாணம் பண்ணிட்டு அது வரைக்கும் என் மேல தப்புனா மன்னிச்சிருங்கண்ணா. அது வரைக்கும் பையனுக்கு சாப்பாட்டு பில்லுக்கு மட்டும் ஒரு 7500 ரூபாய் எனக்காக ஒரு அண்ணா வந்து கொடுத்து, அவங்களோட புறத்தோற்றமோ அவங்க வசதி அவங்களுக்குன்னு சொத்து யாரோ ஒரு அண்ணா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறமா அப்படின்னு என்கிட்ட பேசினாங்கன்னா, அந்த அண்ணனோட சொத்து சொகை எனக்கு எதுவுமே வேண்டாம்னா, அவரோட குழந்தைங்க எல்லாம் அவங்க வச்சுக்கிட்டோம். அந்த அண்ணன் அவங்க மட்டும், அந்த நபர் மட்டும் எனக்கு ஒரு 3 வருஷம் என் பிள்ளை இது இல்லம்மா, ஒரு நிமிஷம். நீங்க பிள்ளைல படிப்பு செலவுக்குன்னு சொல்லும் போது யாருனாலும் செய்வாங்க, அது தப்பே கிடையாது. இது நானே சொல்லுவேம்மா, இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. சரியா? இது தப்பே கிடையாதுமா. நீங்க நினைக்கிறது மற்ற பேர மாதிரி நீங்க கேட்கல. அது எந்த ஒரு நல்ல மனிதராக இருந்தாலும் பிள்ளைகள் வந்து படிப்பு செலவுக்கு கண்டிப்பாக அவங்க உதவி பண்ணுவாங்க. நீங்க வேற எதுவும் கேட்கலையே? எதுவுமே வேண்டாம்ண்ணா. ரைட். நீங்க ஒன்றும் வருத்தப்படாதீங்கம்மா. இந்த வயசுல வந்து நீங்க 42 வயசுல எடுத்திருக்க நல்ல முடிவு. இப்போ ஒரு மேரேஜ் நீங்க பண்றீங்கன்னா, ஒரு அப்பா ஸ்தானத்துல இருந்து அந்த 2 பிள்ளைகளுக்குமே வந்து நாளைக்கு நல்லது கெட்டது செய்யறதுக்கு எல்லாமே நிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இப்போ ஆமா, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போம்மா, இப்போ உங்களுக்கு எப்படி எத்தனை வயசுல இருந்து எத்தனை வயசுக்குள்ள மாப்பிள்ளைகள் வேணும்னு நினைக்கிறீங்க முதல்ல? அண்ணா 50 வயசு, அந்த அண்ணனுக்கு 50 வயசு இருந்தா போதுங்க. 50 வயசுக்குள்ள இருந்தா போதுங்க. சரி, அதாவது உங்களுக்கு 42 வயசு, 40 வயசுல இருந்து ஒரு 55 வயசு இருந்தாலும் ஓகே அப்படின்னு உங்க மனசு சொல்லுது, சரிதானா? சரிங்க. அடுத்தபடியாக இப்போ அவங்க வந்து வேலையோ பிஸ்னஸோ எது பண்ணினாலும் சம்மதம்.
ஆனா அவங்க தண்ணி மட்டும் போடாம இருந்து என்னை கெட்ட வார்த்தை பேசாம என்னை பார்த்தா போதும்னா, அவங்களுக்கு குழந்தை இருந்தாலும் நான் பாத்துக்குவேண்ணா. உங்க மனைவி இழந்தவங்களா இருந்தாலும் சரி, அந்த பிள்ளைகளும் என் பிள்ளைகளா இருக்கட்டும். அவங்களுக்கு என்னென்ன சொத்து சுகமோ எதுவுமே என் பிள்ளைகளுக்கு அவங்க தரவும் வேண்டாம், பார்க்கவும் வேண்டாம். ஏன்னா எல்லாம் நீங்க அவங்க பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டோம்னா இப்பம்மா எனக்கு உங்க எதுவுமே வேண்டாண்ணா. சரிங்கம்மா சரிங்க. உங்க பையன் டாக்டர் அப்படிங்கும்போது நான் 2 வருஷத்துல அவர் டாக்டர் முடிச்சிருவாரு. ஆமாண்ணா. சரிதானம்மா? ஆமாங்கண்ணா. நம்பர் 1 உங்க டாக்டர் பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நானே கூட நான் மாசம் மாசம் கூட அந்த படிப்பு செலவுக்கு நான் பணம் தர்றேன். ஒண்ணும் பிரச்சனை கிடையாதும்மா. சரிண்ணா. சரிண்ணா? பையனுடைய படிப்பு செலவுக்கு நான் ஏத்துக்கிறேன். பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. பொண்ணு இப்ப டக்குன்னு முடிஞ்சு போச்சுன்னா, இப்பவுமே கூட வந்து ஒரு விஷயம் என்னன்னா 23 வயசா இருக்கிறதுனால, சரிண்ணா. அந்த பொண்ண கட்டிக்கிறவரே அவரே படிக்க வைக்கனாலும் படிக்க வச்சுக்கிருவாரு. அப்படின்னு நீங்க செஞ்சு குடுக்கலாம். சரி. ஒரு இதுக்கு சொல்றேன். சரி. ஏன்னா உங்களுடைய சிரமத்தை நான் இது பண்ணணும் இல்லையா? ஏன்னா இப்ப வந்து எ ப 18 வயசுலயே கிராமங்கள்ல முடிச்சு குடுத்துடுறாங்க. உங்க பொண்ணுக்கு 23 வயசு ஆனதுனால, நெறைய பேரு 21 வயசு, 22 வயசு எல்லாம் கல்யாணத்த முடிச்சு வச்சு நாங்களே இப்படியும் சொல்லுவாங்க. அந்த பொண்ணுக்கு வந்து நாங்க கல்யாணத்த முடிச்சு வச்சு எங்க வீட்ல இருந்தே படிக்கட்டும், நாங்களே பார்த்துக்கிறோம். ஆமாங்கண்ணா. அந்த பொண்ணு என்னென்ன ஆசைப்படுதோ செஞ்சுக்கிட்டு அப்படியும் ஆட்கள் இருக்கிறாங்க. சரிங்கண்ணா. நீங்க என்ன சமுதாயம்மா சொன்னீங்க? அண்ணா நாங்க எஸ்டி தாங்கண்ணா. எஸ்சில என்னதும்மா? அருந்ததியருங்கண்ணா. அருந்ததியர். ஆமாங்கண்ணா. ஓகே. நான் உங்களுக்கு வந்து நல்ல வழி தான் நான் சொல்றேன். சரிங்கண்ணா. நீங்க திருப்பூர் மாவட்டத்துல இருக்கிறீங்க. சரிங்கண்ணா. நீங்க நீங்க வந்து ஒரே ஒரு விஷயத்த வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்கம்மா. சரியான முடிவு எடுக்கணும். சரிதானா? சரிங்கண்ணா. ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, முதல்ல சொல்லுவாங்க, அப்புறம் வேண்டாம்பாங்க. சரிங்கண்ணா. சரிண்ணா? உங்க பையனுக்கு வந்து படிப்பு செலவுங்கிறது வந்து இந்த ரூ. 2 ரூ. 3 வந்து இது யாரும் இது பண்ண மாட்டாங்க. சரிங்கண்ணா. சரிண்ணா? நீங்க வந்து வேற மாதிரிலாம் நீங்க கேட்கல. சரிங்கண்ணா. சரிதானா? அதனால படிப்பு செலவு இந்த பொண்ணுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, யாராவது ஒருத்தருங்க வந்து வேற என்ன சமுதாயம்னாலும் அவங்க அழகா பண்ணிக்கிருவாங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதாம்மா? புரியுதுண்ணா. ஆமா, உங்க பொண்ணுட்டயும் கேளுங்க. சரி. ஏன்னா, பெண்ணா இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு டக்குன்னு அந்த வேலைய நகையும் நீங்க போட வேண்டாம், ஒண்ணும் போட வேண்டியதில்ல. இன்னைக்குள்ள காலங்கள்ல வந்து. சரி. நீங்க நல்லா வளர்த்துருக்கீங்க, வச்சிருக்கீங்க அவ்வளவுதான். அதனால ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. சரிங்கண்ணா. சரிதானா? சரி, இப்ப நீங்க நான் சொன்னது உங்களுக்கு வேற எதுவும் வருத்தம் இல்லையே? அண்ணா அண்ணா எங்க அண்ணன் பேரு கணேசன்னா. உங்களோட வீடியோ பார்த்தப்ப கூட நேத்து இவரு 60 வயசுக்கார் பென்ஷன் வாங்கிட்டு ஒருத்தர் பேசின அந்த வீடியோ கூட நான் இப்ப காலையில கேட்டுட்டு தானே இருந்தேன். அந்த மனுஷங்கள்லாம் நான் எப்படி பார்க்க முடியும்? எப்படி பேசாருன்னு பாத்தீங்களா? நான் சொல்றது நீங்க முதல்ல கேளுங்க. நான் சொல்றத கேளுங்க. அருப்புக்கோட்டையில வீடு, சென்னையில 2 வீடு, அங்க 3 பேர் வேலை செய்யறாங்க. அவங்க ரொம்ப இதா பேசினாங்கண்ணா. அண்ணா அண்ணா சொல்லுங்க, கேக்குறேன். என்னன்னா நான் நிக்கிறேன்னா, எனக்கு ஒரு 3 வருஷம் மட்டும் என் பிள்ளைகளுக்கு படிப்புக்கு எக்கனாமிக்கல் சப்போர்ட் மட்டும் அந்த நபர் பண்ணா போதும்னா. சரி. 3 வருஷம் நான் அவரை கல்யாணம் பண்ணி அவரை இந்த வீட்டுக்குள்ள நான் அங்கீகரிச்சு என் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வர முடியாதுண்ணா. என் சமுதாயம் எங்க அம்மா என்னங்கண்ணா சொன்னாங்கன்னா, இங்க பாருடி, பக்கத்துல ஒரு பொண்ணு இறந்துட்டு இருந்தா 1 வருஷம் கல்யாணம் பண்ணிக்கிட்டாளுங்க. அந்த மாதிரி நீ பண்ணிடாத, எனக்கு சொந்த பந்தம்ல என்ன மதிக்காது அப்படின்னு 75 வயசு எங்க அம்மா சொல்லுது. என் புள்ள என் பையன் நான் இன்னும் மெட்டி போட்டிருக்கேன்னா, வீட்டுக்காரர் இறந்தாலும் அம்மா நீ மெட்டி போடுன்னு போட்டிருக்கேன்னா, சிகப்பு போட்டு வச்சிருக்கேன்னா, பூ வச்சிருக்கேன்னா, தாலி மட்டும் தானே நான் கட்டல. அவர் போட்ட செயின் மட்டும் நான் கழுத்துல போட்டிருக்கேங்க, அந்த மங்கிலத்துல போட்டிருக்கேன், குண்டும் நான் போட்டிருக்கேன். எனக்கு வந்து நான் ஏழையா இருந்தவன் ஏழையா சாகக்கூடாதுங்கிற மாதிரி நான் பண்ணின பாவமோ என்னமோ நான் விதவை ஆயிட்டேன்னா விதவையா சாகக்கூடாது. சரி சரி. எல்லாத்து மாதிரி நான் அங்கீகரிக்கப்பட்டு போகணும்னு மட்டும் நான் நினைக்கிறேன்னா, அந்த நபர் என்ன கடைசி வரைக்கும். சரிங்கம்மா, இப்ப நீங்க 3 வருஷம் கழிச்சு உங்க வீட்டுக்கு வரலாம்னு சொல்லுங்க. அது வரைக்கும் எப்படி வாழ போறீங்க? அவர் பணம் மட்டும் கொடுத்துட்டே இருந்தா போதும்னு சொல்றீங்களா? அண்ணா அந்த அண்ணன் என்ன சொல்லுவாரு எனக்கு தெரியலண்ணா. இல்லண்ணா, இப்போ நான் என்ன கேக்குறேன்னா, இப்ப வந்து நீங்க திருப்பூர்ல இருக்கிறீங்க. ஆமாங்கண்ணா. இப்போ ஒருத்தர் வந்து திருப்பூர்லயும் இருக்கிறாங்க, கோயம்புத்தூர்ல இருக்கிறாங்க, சேலத்துல இருக்கிறாங்க, சென்னையில இருக்கிறாங்க, எல்லா ஊர்லயும் இருக்கிறாங்க. இப்போ அவங்க வந்து இந்த செலவு நான் மாசம் மாசம் கொடுத்துறேன்னு சொல்லி அவங்க ஊருக்கு நீங்க கூப்பிட்டா போலாமா? இல்ல அவங்க உங்களோட வீட்டோடயும் வந்து இருக்கக்கூடிய ஆட்களும் இருக்கிறாங்க. நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? புரியுதுண்ணா. இப்போ ஒருத்தர் சென்னையில ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் மாசம் மாசம் உங்க அம்மா வீட்டுல இருக்கா, அந்த 2 பேரும் பார்த்து வச்சுக்கணும். மாசம் மாசம் நான் 10,000 ரூபாய் கொடுத்துட்றேன். என்ன 7,000க்கு 10,000 நான் கொடுக்குறேன், 2 பிள்ளைகளும் படிக்கட்டும், அம்மா பாத்துக்குருவாங்களா அப்படின்னு சொன்னா நீங்க சென்னைக்கோ கோயம்புத்தூருக்கோ திருநெல்வேலிக்கோ நாகர்கோவிலுக்கோ போக முடியுமா? ஆனா இங்க பிள்ளை போக முடியாதுன்னா. அதான் விவரம் கேக்குறேன். அப்போ பையன் இருக்குன்னா
சரி, அப்ப அவர் வந்து உங்க வீட்டோட வந்து இருக்கலாமா? 3 வருஷம் கழிச்சு வந்தா கூட இருந்துக்கலாம். 3 வருஷத்துக்கு எனக்கு இடைமறைக்காய் ஹெல்ப் பண்ணாலும் ஆ. அதுக்கப்புறம் கல்யாணம் மூச்சுங்கன்னா வீட்லயே வந்து இருந்துக்கலாங்கண்ணா. இல்லைன்னா புள்ள வயதுல இருக்கட்டுங்கண்ணா, ஆனா நான் இப்ப வாடகை இப்ப வீட்டுக்கு வந்து போறேன். மேரேஜ் வேணா பண்ணிக்கலாம். மேரேஜ் இப்போ பிள்ளை எனக்கு தெரியுமேங்கண்ணா, தாலி போட்டாலும் தெரியும், மங்கிலியும் போட்டாலும் இந்த பிள்ளைகளுக்கு தெரியும். எங்கம்மா கல்யாணம் பண்ணிட்டு வந்தா இப்ப என்ன கேவலமா நினைப்பாங்கண்ணா. அதான் பிள்ளைகள் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டாங்கல்ல. பையன் 3 வருஷத்துக்கு அப்புறம் பாப்பாவுக்கு பண்ணிட்டு நீ பண்ணிக்கமான்னு சொல்லிட்டாருங்கண்ணா. இப்போ இப்ப பாப்பாவுக்கு 23 வயசு ஆச்சுல. இப்ப பாப்பாவுக்கு பண்ணி வச்சிட வேண்டியதுதானே உடனே? இன்னும் 1 வருஷம் டிகிரி படிக்கணுங்கண்ணா. ஆ. அப்புறம் இந்த பிள்ளைக்கு ரேவதி நட்சத்திரம் மீன ராசிங்கண்ணா. சரி. அதனால வந்து இப்போதைக்கு இந்த பிள்ளைக்கு நீங்க ஜாதகம் எடுக்க கூடாது, ஆ. ஒரு 3 வருஷம் கழிச்சு ஜாதகம் எடுங்க அப்படின்னு அந்த பிள்ளைக்கு ஜாதகத்துல சொல்லுதுங்கண்ணா. சரி, ரேவதி மீனத்துக்கு அந்த மாதிரி நீங்க சொல்றது சரிதான். இப்ப அந்த பையன், இப்ப பையனுக்கு வந்து இன்னும் 3 வருஷம் படிப்பு இருக்கு. 2.5 வருஷம் 3 வருஷம். ஆமாங்கண்ணா, அவனை பத்தி கவலையே இல்லைங்க. அவன் படிச்சான்னா ம். அவனே நல்லா படிப்பாங்கண்ணா. அவனே மேல் படிப்புக்கு மெரிட்ல எக்ஸாம் எழுதி அவனே போயிருவாங்கண்ணா. ம், ம். அவன் என்ன சொல்லிட்டாங்கன்னா, அக்காவுக்கு கல்யாணம் பண்ணிட்டுமா நீ பண்ணிக்கோ, இப்ப உன் என்ன வாழ்க்கை நீ கேக்குறேன்னா, வாழு. இந்த 3 வருஷத்துக்கு உங்களுக்கு வந்து என்னன்னா, மாசம் மாசம் சப்போர்ட் பண்ணணும். பணம் குடுக்கணும். அவ்வளவுதாண்ணா. ஒரு மாசத்துக்கு எவ்வளவு குடுக்கணும்? இந்த 7,000மா? ஆமாண்ணா, 7,500 கொடுத்தா போதுண்ணா. 7,500 குடுக்கணும். சரிங்கம்மா. 3 வருஷம் கழிச்சு இந்த 3, அதாவது ஒரு மனிதர் வந்து இன்னைக்குள்ள அவசரமான உலகத்துல வந்து நான் ஒரு பெண்ணுடைய நம்பர் குடுத்தோம்னா, ஐயா இந்த நம்பர் இப்ப குடுக்குறேன். இப்ப நான் காலைல 10 மணிக்கு குடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். ஆமாண்ணா. நான் சொல்லுவேன், ஐயா அவங்க சாயந்தரம் இத்தனை மணிக்கு ஒரு 5 மணிக்கு ஃப்ரீயா இருப்பாங்க. அப்ப பேசுங்கன்னு சொன்னா, உடனே நம்பர் வாங்கின அடுத்த செகண்டே அவங்கள பேசிறது. பேசின உடனே டார்ச்சருக்கு மேல டார்ச்சர். அந்த அம்மா கல்யாணமே வேண்டாம்னு சொல்லிடுவாங்க. அந்த அளவுக்கு அவசரத்துல இருக்கக்கூடிய உலகம் இந்த மக்கள். ஆமாங்கண்ணா. அப்ப நீங்க 3 வருஷம் கழிச்சு பண்ணிக்கிறதுக்கு இப்பவுமே சொன்னீங்கன்னா, கொஞ்சம் மக்கள் ஏத்துக்கிற மாட்டாங்க. ஆனா, இப்போ நீங்க என்னன்னா, இன்னொரு விஷயம் என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, இப்போ அதே திருப்பூர்ல இருக்கிறாங்க, நேர்ல டெய்லி பார்க்குறாங்க, பழகுறாங்க, ஒரே வீட்ல வந்து இருக்கிறாங்கன்னா, யாருனாலும் சம்மதம் பண்ணுவாங்க. கல்யாணம் கூட நீங்க அப்புறம் முடிச்சுக்கோங்க. ஆனா இப்போதைக்கு சேர்ந்து இருக்கலாம் அப்படின்னு நினைச்சா கூட அவங்க குடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்கண்ணா. என்ன இது என்னுடைய ஒரு கருத்து. சரிங்கண்ணா. நான் வந்து கரெக்டா பேசுவேன், அனுபவத்தை பேசுவேன். ஆமாண்ணா. ஏன்னா என்னுடைய அனுபவம். ஆமாங்கண்ணா. இப்போ இது என்ன சொல்றேன்னு எனக்கும் ஒன்றும் புரியல. 3 வருஷம் வெயிட் பண்ணுங்க. 3 வருஷம் கழிச்ச பிறகு பிள்ளை 2 படிச்சு முடிச்சுட்டாங்க. அவங்க கேட்பாங்க 3 வருஷம் கழிச்சு ஏமாத்திடுவா, ஆ. ஏமாத்திட்டு போயிருவா. அண்ணா அப்படி. நான் அனுபவப்பட்டுட்டேன்னா, நானுன்னா ஆ. என்ன பண்ணணுங்கன்னா, என் ஃப்ரெண்டுகள்லாம் அந்த ஜோடி ஆப்லாம் இருக்கு, மேட்ரிமானிலாம் இருக்கு, அதுல உன் ப்ரொஃபைல் கொடுன்னு சொல்லி ஆ. அதுல கொடுத்தேங்கன்னா, ஆ. அதுல வர்ற நிறைய ஆண்கள்னா தான் டைவர்ஸ்னு பொய் சொல்லிட்டு இதுல ப்ரொஃபைல் போட்டுட்டு இருக்காங்கண்ணா. ஆ. போட்டுட்டு லிவிங் டுகெதர்ல இருக்கலாம், என் பொண்டாட்டி எங்க சண்டைக்கு வர்றா, வழக்குக்கு வர்றா, அதனால நீ வந்து இந்த மாதிரி எல்லாம் கம்பல் பண்ணாங்கண்ணா. இப்போ ஏற்கனவே ஜோடி ஆப்பிள் 2 3 ஆப்பில் பதிஞ்சிருக்கீங்க. அந்த மேட்ரிமானில போட்டாங்கன்னா, ஜோடி ஆப் 2 தான் போட்டாங்க. ஆனா அவங்க வர்றவங்க எல்லாமே ஃபேக்குங்கண்ணா. ஃபேக்கா இருக்காங்க. அதனால ஜோடி ஆப்பில் இருக்கிறது பூராமே பேக்கா இருக்கு. ஆமாண்ணா, பொய் சொல்றாங்கண்ணா. முகத்தை காட்டுறது இல்ல. ஆனாலும் நான் வந்து உனக்கு எல்லாமே பண்றேன், ஆனா என் பொண்டாட்டி இருக்கிறா, சரியில்லை, அவ கூட சண்டை கட்டுறா, வழக்கு கட்டுறா, நான் தண்ணி ஓடுறான்ட்டு உன்னை நான் அவளையும் நான் வச்சுக்கிறேன், உன்னையும் நான் வச்சுக்கிறேன் அப்படிங்கிறாங்கண்ணா. நான் அண்ணா எனக்கு அந்த மாதிரி எனக்கு வேண்டாம். எனக்கு அங்கீகரிக்கப்பட்டு நீங்க எப்படியோ இருங்க, எனக்கு அங்கீகரிக்கப்பட்டு கணவன்கிற இடத்துல ஒரு நபர் இருக்கணும். மற்றபடி எனக்கு வேண்டவே வேண்டாம். கோர்ட்ல சர்டிபிகேட் போட்டு டைவர்ஸ் சர்டிபிகேட்டோட வாங்க, நானும் எல்லாமே நான் வச்சிருக்கேன், ப்ரூஃப் எல்லாம் வச்சிருக்கேன், நான் எல்லாமே நான் சொல்றேன். ஆனா அவங்க வேணா ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. நான் பணம் கொடுக்குறேன், நீ வந்துரு, திருப்பூர் வர்றேன், வீடு அப்படிதான் கேட்பாங்க. ஆமாண்ணா, கல்யாணம்ங்கிற வார்த்தைக்குள்ள அவங்க போக மாட்டேங்கிறாங்கண்ணா. என் முன்னாடி சண்டை கட்டுறா, வழக்கு கட்டுறா, நீ இரு அப்படி. அப்ப நான் கேட்டேன், நீ போர் அடிச்சா திருப்பூர்ல இருப்ப, அப்புறம் உனக்கு போர் அடிச்சிட்டான்னா மேட்ரிமானில ஃபைல் போட்டு கோயம்புத்தூர் பொண்ணை கரெக்ட் பண்ணி வைப்ப, அப்புறம் மதுரை பொண்ணை கரெக்ட் பண்ணுவ அப்படின்ட்டு ரொம்ப வெறுத்து போயினா அந்த ஆப் 2லயும் என்னோட ப்ரொஃபைல பண்ணிட்டேன்னா. அப்புறம் கடைசியானா உங்க ஆப், உங்களோட எல்லாமே வீடியோஸ் நான் பாப்பேங்கண்ணா. நேர்ல வரலாம் அப்படின்னாலும் வேலைக்கு போகணுங்கண்ணா. வேலைக்கு போகணுன்ட்டு தாங்கண்ணா நான் இன்னைக்கு போகணுங்கண்ணா. சரி அதுக்குள்ள பாத்திரலான்னு சொல்லிட்டு தாங்கண்ணா உங்களை கூப்பிட்டாங்கண்ணா. சரிங்கம்மா. இப்ப சரிங்கண்ணா.
நீங்க வந்து ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுக்கணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்க 10,00,000 நகைக்கு வட்டி எவ்வளோமா வரும்? விவசாய கடன்ல வச்சிருக்கேங்கண்ணா. அதுக்கு வட்டி கிடையாது. வட்டி கிடையாதுண்ணா. நான் சூப்பர். கொஞ்சம் கொஞ்சமா கட்டி திருப்பிடுவேண்ணா. ரைட்டுமா. அது ஒரு பிரச்சனை இல்லம்மா. அது நீங்க புரியுதும்மா. இப்ப நகை இருக்கிறதுனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இப்ப நீங்க நினைச்சா கூட சரிங்கண்ணா. இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மாசம் இந்த 7,000 7,500 வந்து நீங்க கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2,50,000 தான் வரும். சரிங்கண்ணா. இது உங்களுக்கு ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. ஏன்னா, நீங்க 10,00,000 நகைய அடை வச்சதுக்கு கூட 2,00,000 வச்சு பண்றதுக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அத பண்ணிறலாம். சரிங்க. என்ன இருந்தாலும் இப்போ ஒரு 10 மாசம் 7,500 ஒரு மாப்பிள்ளை கட்டணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, யாருனாலும் அத கட்டிருவாங்கம்மா. ஆனா, அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம ரூபா கொடுத்து 3 வருஷம் கழிச்ச பிறகு வந்து நம்ம இவங்க கட்டுவாங்களா? கட்ட மாட்டாங்களா? என்ன? ஏது? அப்படின்னாங்கன்னா என்ன சொல்றது? புரியுதுண்ணா. நான் இதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? அண்ணா அப்பளை சொன்ன மாதிரி அந்த அந்த அண்ணன் கூட திருப்பூர்ல வந்து இருக்கட்டும்ண்ணா. ம். திருப்பூர்ல அந்த அண்ணன் வெளியில வீடு எடுத்துட்டு அவங்க வேலைக்கு பார்த்துட்டு அவங்க இதை பார்த்துக்கிட்டுங்கண்ணா. நான் அந்த அண்ணாவை சனி ஞாயிற்றுக்கிழமை அவங்கள பார்த்துட்டு அவங்க வீட்டுக்கு வர முடியாதுண்ணா. என் பிள்ளை பசங்கெல்லாம் விடாது. அவங்க கூட இருக்கிறது, அவங்களுக்கு ஏதாவது என்னால சமைச்சு போடுறதோ துவைக்கிறதோ பகல் அந்த மாதிரி செஞ்சுட்டு அவங்களோட இருக்கேண்ணா. அவங்களும் உண்மையா இருக்கட்டும்ண்ணா. நானும் உண்மையா இருப்பேண்ணா. நான் ஏமாத்திட்டெல்லாம் போக மாட்டேண்ணா. ஓஹோ, சரி. திருப்பூர்ல இருக்கிறதா மட்டும் இருந்தா? திருப்பூர்ல இருக்கிறவங்கண்ணா. திருப்பூர்னா ஒரே ஊரா இருக்கிறதுனால சரியா, வெளியூருக்கு போக முடியாது. ஆமாங்கண்ணா. சரி. இப்ப சென்னை, தஞ்சாவூர் இந்த மாதிரி இடங்கள்ல நிறைய இருக்கிறாங்க. நம்ம அங்க போக முடியாதுண்ணா. ஆமா, போக முடியாது. அந்த உங்க பிள்ளைகளுக்கு மேரேஜ் 3 வருஷம் கழிச்சு ஆயிடுதுன்னா நீங்க எந்த ஊராலும் போகலாம். போலாங்கண்ணா. ஆனா உங்க வயசான அம்மா ஒண்ணு இருக்காங்களா உங்க கூட? அவங்க பிரச்சனை இல்லைண்ணா. அண்ணன் பையன் வீட்டுலாம் இருக்குங்கண்ணா. உங்க வீட்டுல இல்லையோ? அண்ணன் எங்க வீடு இருக்குங்கண்ணா. அண்ணா வீடு இருக்குங்கண்ணா பக்கத்துல. ஓ, இப்ப உங்க வீட்டுல அவங்க எல்லாம் உங்க அண்ணன் வீட்டுல இருக்காங்க? நம்ம வீட்டுல தாங்கண்ணா இருக்காங்கண்ணா. சப்போஸ் நான் கூட அண்ணன் வீட்டுக்கு போயிருவாங்கண்ணா. எங்க அண்ணன் வீட்டு பக்கத்துலங்க. ஓ, சரி சரி சரி. சரிங்கம்மா சரிங்கம்மா. சரி. இப்போ உங்களுக்கு வந்து பையன் உங்களுக்கு மேரேஜுக்கு அப்புறம் உங்க சொந்த வீடு வந்து பையனுக்கு போயிடும். ஆமாண்ணா. பையன் பிள்ளைக்கு போயிடும். பையன் பிள்ளைக்கு போயிடும். சரிங்கம்மா சரிங்கம்மா. சரி, உங்களுடைய உணர்வு எனக்கு புரியுது. எல்லாமே நான் புரியுது, மனசுல வச்சுக்கிறேன். சரிங்கண்ணா. சரிதானா? அண்ணா எனக்கு அதுல வர்றவங்கள யாரு ஃபேக்கு யாருன்னு தெரியாதுங்கண்ணா. உங்களுக்கே தெரியுங்கண்ணா. நல்ல நபர், நல்ல பர்சன். அவங்க ஏழையா இருந்தாலும் பரவாயில்லண்ணா. அவங்க சொத்து சுகம் எதுவுமே வேண்டாம்ண்ணா. உழைச்சு அவங்க எனக்கு கஞ்சி ஊத்துனா போதுண்ணா. நானும் படிச்சிருக்கேண்ணா. எங்க போனாலும் எனக்கு மாசம் 15-16 எனக்கும் சம்பளம் வரும்ண்ணா. இது உங்களுக்கு 42 வயசு அப்படிங்கும்போது இன்னும் 10-30 வருஷம் நல்லா வாழலாம். நீங்க ஒரு கணவனோட நல்லா சேர்ந்து சந்தோஷமா வாழணுங்கும் போது எந்த நோய் நொடி இல்லாமல் எல்லோருமே நல்லா வாழலாம். பிரிந்து தனித்தனியாக வாழும்போது தான் மனசில் வந்து நிறையா வந்து பிரச்சனைகள், டென்ஷன், ப்ரெஷர் என்ன அது வரும். அதனால மனித 2 பேரும் சந்தோஷமாக இருந்து வாழ நினச்சிட்டா எந்த நோயும் வராது, நல்ல ஆயுளும் கூடுதலாக கிடைக்கும். அது எனக்கு தெரியும். சரி. இப்போ நீங்கள் இவ்வளோ நேரம் காலையில் நீங்கள் பேசியிருக்கீங்க. உங்கள் ஃபோட்டோ எனக்கு அனுப்பி வைக்கிறீங்களா? அனுப்புறேண்ணா. ஆமாம். ஏற்கனவே ஒரு தரம் பேசுனீங்க என்ன? ஆமாண்ணா. அவங்க தவறி ஒரே மாசத்துல உங்களை கூப்பிட்டு நான் பண்ணிக்கலாமா, எனக்கும் பண்ணணும் வாழணும்னு ஆசை இருக்கு உங்களை கேட்டேன்னா, ஐயோ நீ தாராளமா பண்ணி, நீ நல்லா இருமா, உனக்கு அண்ணனா இருந்து நான் உனக்கு நல்லா பார்த்து அமைச்சு தரேன் நீங்க சொன்னீங்கன்னா. அதான் பேசின ஞாபகம் இருக்கு எனக்கு. ஆமாண்ணா. கேட்டுட்டுனா அப்புறம் வந்தா நம்மளுக்கு பிள்ளை இருக்கு, நம்ம பிள்ளை வச்சுக்கிட்டு நான் வந்தா அம்மா இப்படி பண்ணுது பாருன்னு பிள்ளைக்கு மேல கெட்ட என்ன வந்துடும், பையனும் தப்பா எடுப்பான். நல்லபடியா இந்த பிள்ளைக்கு நல்லா கல்யாணம் பண்ணி வச்சுட்டான்னா என் பையன் அவன் லைஃப் அவன் பாத்துக்குவான்னா. அவன் அஸ்வினி நட்சத்திரம் மேச ராசிங்க. அவன் வெளிநாட்டுல போறதுக்கும் கூட யோகம் இருக்காமாங்கண்ணா. அதனால அவனுக்கு 1 ரூபா காசு செலவு பண்ண வேண்டாம், கவர்மெண்டே அவனை தூக்கிட்டு போயிருன்ட்டு ஜாதகத்துல இருக்குங்கண்ணா. அவன் பிள்ளை மட்டும் பண்ணிட்டா போதும்ண்ணா. அதுக்கப்புறம் கூல கஞ்சி அவங்களுக்கு நான் இருந்து நான் கண்டிப்பா பண்ணுவேன்னா. நான் சொன்னது எல்லாம் உண்மைங்கண்ணா. எந்த ஃபேக்கோ பொய்யோ எதுவுமே இல்லைண்ணா. சரி சரி. நீங்க திருப்பூர்ல தானே இருக்கீங்க? சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிண்ணா. நீங்க உங்க போட்டோ, ஆதார் கார்டு எனக்கு இப்போ உடனே அனுப்புவீங்க? அனுப்புறேண்ணா. சரி, அனுப்புங்க, நான் பாத்துக்கிறேன். சரிண்ணா. நன்றி அண்ணா. நீங்களே ப்ரொஃபைல் பண்ணி யார் நல்ல மனுஷரோ நீங்களே எனக்கு செலக்ட் பண்ணி நீங்களே அந்த நபரை அனுப்புங்கண்ணா. நானே உங்களுக்கு நல்ல நான் இதுக்கு எல்லா விவரத்தையும் நான் சொல்லி இதுக்கு சம்மந்தம் உள்ளதை மட்டும் நானே உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். எனக்கு 4-5 பேர் ஃபோன் பண்ணாலும் எனக்கு எங்க யார்கிட்ட பேசணும், என்னை ஏமாத்திடுவாங்களோ. ஆனா ஒரு கல்யாணம் ஃபெயிலியர் ஆச்சு, 2வது கல்யாணத்துக்கு நான் போறேன். அவங்களும் என்னை விட்டுட்டு போயிட்டான்னா
என்ன சமுதாயமே காரி துப்புனை வா 7 கல்யாணம் பண்ணிட்டு சுத்தரா அப்படின்னு எனக்கு கெட்ட பேர் பேசுவாங்க. அதுக்கு நான் விதவை கோலத்திலே இருந்துட்டு போயிடலாம் தான். சரி, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் எனக்கு ஃபோட்டோவை ஆதார் கார்டு அனுப்பி விடுங்க. சரிண்ணா சரி. நான் பார்த்துக்கிறேன். சரியா? சரி ரொம்ப நன்றிங்கண்ணா. நன்றி. சரிண்ணா.